இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ் குருமா வித் பூரி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான காய்கறிலாம் எடுத்துக்கலாம். நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட், அப்புறமா கொஞ்சம் பீன்ஸ், பச்சை பட்டாணி நான் எடுக்கல. அதுக்கு பதில் கருப்பு கலர் சுண்டல் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பச்சை கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுதான் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே கழுவிட்டு கட் பண்ணேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி சட்டியில் தான் நம்ம வச்சு வேக வைக்க போகிறோம். ஏன்னா வெஜ் குருமா செய்யும்போது காய் வேகாதுல்ல, அதனால் நம்ம இப்படி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் குருமா வைக்கிறதுக்கு. அதுக்கு தான் நான் காயெல்லாம் கட் பண்ணிகிட்ருந்தேன். இப்போது கட் பண்ண காய்கறியெல்லாம் இட்லி பாத்திரத்தை வச்சுக்கோங்க. சுண்டல் போட மறந்துட்டேன், நீங்கள் போட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி இலை ஒன்று போட்டுருங்க. 2 உடச்சி சேர்த்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து இந்த குழம்பு கிரேவிக்காக நம்ம ஒன்று சேர்த்துனோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ எண்ணெய் கடுகு தேவையில்லை. எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் 2 தக்காளி, சோம்பு, கசகசா இதையெல்லாம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டு நம்ம அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அப்புறமா பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தேவை. அதுக்கு தேங்காய் துருகி வச்சு நான் பால் எடுத்தேன் 1 டம்ளர், அந்த மாதிரி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெங்காயம்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு இப்போ வந்து நல்லா வெங்காயம் வேகட்டும். வெந்ததும் நம்ம ஒரு தக்காளி பழம் இது கூட சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் அதுக்கு முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இது கூட கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா புதினா சேர்த்து வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறிலாம் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அச்சக்கா அப்புறம் உங்களுக்கு என்னென்ன மசாலா தேவையோ என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் அதெல்லாம் போட்டுட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. மறக்காமல் கமெண்ட்ஸில் நீங்கள் எப்படி குருமா வைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி செஞ்சு ஒரு விலாக் போடுறேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அதை கழுவி நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு குருமா வைக்க எந்த பதம் தேவையோ அந்த அளவு நீங்கள் கரைச்சிக்கோங்க. முந்திரி பருப்பும் தேங்காயும் கரைச்சி இப்போ ஊற்றுனீங்கன்னா கெட்டியாக இருக்கும். குருமா பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருமா இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி புதினா சேர்த்து இறக்கிடலாம். அப்புறம் சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எவ்வளோ மாவு தேவையோ பூரிக்கு அந்த அளவு எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி வச்சு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணி வச்சு பிசையும் போது பூரி பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. ஃபைனலாக பார்த்திங்கன்னா பூரியும் குருமாவும் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.